முழுசாக இருந்த உடையிலேருந்து வெட்டின ஒரு ஆக்கக்குச்சி இது. இதை வந்து என்ன பண்ணுறோம், இப்படி ரெண்டா இதை வந்து பிளந்து இப்போ அப்புறம் வந்து இதை வந்து நாலா இப்படி பிளந்து அப்படியே இதையும் பிளக்குறோம். பிளந்து இது நல்லா இப்படி வந்து நைஸாக வாந்துக்கிறணும். நைஸாக வாந்து கீழே எதுவுமே இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப கடுமையாக எல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். இது நைஸாக வாந்து இதில் 1 2 3 இருக்குது. இதே மாதிரி 10 10 12 15 வரை போட்டு இதே மாதிரி இந்த உயரம் கொடுக்குறது. இந்த இருக்குல்ல, இதுலேருந்து இப்படி போகிறது. இதில் இப்படி போய் இதை வந்து இதுக்கு வந்து இடையில வந்து இதுக்கு ஒரு தனியாக போடணும். இது மொத்தத்தில் இது தனியாக போடணும் கை. அப்புறம் வந்து கீழே ஒரு தட்டு போடணும். இதே மாதிரி இதே மாதிரி இந்த இது வாசல் முகம்னு சொல்கிறது. இதை முகம் இதுக்கு தனியாக பின்னி இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது வந்து கீழே இது மாதிரி தான் கிடக்கும், தரையோட கிடக்கும். இதை வந்து இதை வச்சு இதொன்னே இது வசந்துடும். ரொம்ப அதாவது இது வந்து ரொம்ப இதோட செய்யணும். இந்த வேலையை ரொம்ப கஷ்டமான வேலை. இது ரொம்ப தந்திரமாக வேலை செய்யணும். இது கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஐடியா விட்டாலும் முடிஞ்சு இந்த மாதிரி ஆயிரும். இது வந்து மேலே உள்ளது, இது ஊரா மேத்தட்டுன்னு சொல்கிறது. கீழே வந்து இந்த பிட்டை பண்ணியிருக்கேன் பாருங்க. இது கீழே தனியாக இது வந்துடும். இதை இதோட போட்டு பின்னுவோம். ஆனால் பின்னா தனியத்தை பின்னணும். இது கீழ்ப்பாகம். இது கீழ்ப்பாகம். இது வந்து வாசல் முகம் சொல்கிறது. இதை வந்து தனியாக பின்னணும். இதெல்லாத்தையும் பின்னி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சேகரித்து கட்டு போட்டுட்டு அதுக்கு பின்னால் வந்து இந்த கம்பு சொருவுரு. இந்த 2 கம்பும் இந்த 2 கம்பும் சொருவுரு. இது 2 வந்து கல், அதாவது எங்கிட்ட வந்து அடைஞ்சு போகிற வரைக்கும் கல் வைக்கிறது. வெயிட் இதில் வெயிட் வச்சா இது நின்றுடும். அப்படி நின்றுடும். எங்கிட்ட இந்த கூடு எங்கிட்டுமே அசையாது. அதில் வச்சலைக்கிலே இருக்கும். வந்து இதை வந்து தயார் பண்ணி கொண்டு கடலை கொண்டு வச்சுருவோம். மக்காமல் போய் அதை பார்த்து எடுத்து இதில் உள்ள மீனை தட்டிக்கிட்டு அப்புறம் வந்து இதை அப்படியே அமுத்தி வச்சு விரால் மண்டியும் போட்டு வந்துடுவோம். இது வந்து 2 கிலோமீட்டர் தூரம் 3 கிலோமீட்டர் தான் போவோம். இது போகிறது போய் அங்கே கொண்டு தான் வச்சுட்டு வந்துடுறது. ஆனால் லெக்கா போய் இந்த மதியை வச்சு நாங்கள் வந்து இந்த காட்டு இந்த டவரு இந்த மரங்கள் மதிப்பை வச்சு நாங்கள் இதை எடுத்துருவோம். இது இந்த மரங்கள் அதாவது பனை மரம், உடமரம், டவரு, கோவரம், நம்ம கமலாசன் கோவரம் எல்லாம் அடையாளம் வச்சுக்கிறது. ஆமாம், அதான் மதிப்பு எங்களுக்கு. இப்போ எவ்வளோ இதில் போனாலும் சரி அதை நாங்கள் பார்ப்போம். இதை வந்து இந்த தொழிலை வந்து எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-350 வருஷ காலமாக இந்த தொழில் பண்ணுறாங்க. இதில் வந்து மீன் படுறது வந்து வெலை மீன், கிளி மீன், ஓரா, செங்கனி, கலவா, சாமி மீன், ஊமகலாத்தி இவ்வளவும் படுது. இவ்வளோ மீன்களும் படுது. ஒரு கூடு தயார் பண்ணுறதுக்கு 1 நாள் ஆகும், இல்லை 1.5 நாள் ஆகலாம். செலவு வந்து 400 ரூபாய் ஆகும். இது வந்து நாங்களாக தயார் பண்ணுறது. சில பேர் வந்து இது முடைய தெரியாதவங்க வாங்கிட்டு தான் வராங்க. 400, 500, 600 கூட வாங்குறாங்க. 800 ரூபா, 1000 ரூபாய் கூட வாங்குறாங்க. அந்த பெருசெல்லாம் பெரிய கூடுலாம் இருக்குது. இதேமாரி வந்து இத்தனை பெரிய கூடு இருக்குது. அதெல்லாம் வந்து 800 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபாய் கூட இருக்குது. அதான் வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரை ஓடும். செப்டம்பர் வரை ஓடும். அதுக்கு மேலே வந்து அந்த 6 மாதம் தான் தொழில். அதுக்கு மேலே வந்து இதை கொண்டு வீட்டில் கொண்டு வச்சிடுறது. காற்று வந்து வடகிழக்கு பருவ காற்று வந்துடுது. தென்மேற்கு பருவ காற்றில் நாங்கள் வைக்கிறது. வடகிழக்கு பருவ காற்றில் வந்து வைக்க முடியாது. அது அலைகள் அதிகமாக இருக்கும். கீழே வந்து நிலத்தில் ஆட்டம் இருக்கும். அதனால் வைக்கிறது இல்லை. பரவாயில்ல. எனக்கு யாராவது எங்கள் அப்பா செஞ்சாங்க, நான் அதுக்கு நான் செய்கிறேன். எங்கள் தாத்தா செஞ்சுருக்காங்க. இது பரம்பரையாக நான் செஞ்சு வந்துருக்கேன். இதேமாரி வந்து பரம்பரையாக எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இன்னும் 300-350 ஆண்டு காலமாக இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பாரம்பரியமாக வந்துகிட்டே இருக்குது.